ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இயல் 2ல வர தொகைநிலை தொடர்களோட இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். சொற்றொடர்னா என்ன? முன்னாடியே ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தோம். தொடர்மொழினாக்க மீனிங்ஃபுல்லாக இருக்க மோர் தென் ஒரு சொற்கள் சேர்ந்தது தான் வந்து தொடர்மொழின்னு, அதே தான் சொற்றொடரும். மோர் தென் ஒன் வேர்டு வந்து தொடர்ந்து வந்து பொருள் தந்தால் அதுதான் சொற்றொடர். தொகைநிலை தொடர் அப்படின்னாவே ஒரு பெயர்ச்சொல்லோட வினைச்சொல்லோடையோ ஏதோ ஒன்று மறைஞ்சி நடுவில் ஒன்று மறைஞ்சிருந்ததுன்னா அதுக்கு மீனிங் தான் வந்து தொகைநிலை தொடர். ஓகேவா? வேற்றுமை உருவுகளோ இல்லை அது செய்ய போகிற வினை வேலையோ இல்லை அதோட ஸ்பெசிஃபிக்கான பண்புகள் ஏதோ ஒன்று மறைஞ்சு நின்று பொருள் தந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் தொகைநிலை தொடர்கள். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்க எப்படி உங்களை கொஸ்டின் கேட்டாலுமே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ குயிக்காக இங்கே போயிடலாம். வேற்றுமை தொகை அப்படின்னா ஒரு 2 சொல்லுக்கு நடுவில் ஏதோ ஒன்று மறைஞ்சி வர்றது தான் வேற்றுமை தொடர். ஏதோ ஒன்றுனா என்ன மறைஞ்சி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வேற்றுமை உருபுகள் இந்த 6ல் ஏதோ ஒன்று மறைஞ்சி வருது. ஐ, ஆல், கு, இன், அது, கண். இந்த ஆர்டரை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஏன்னா ஐ மறைஞ்சு வந்ததுன்னா அது வந்து 2ஆம் வேற்றுமை தொகை, ஆல் மறைஞ்சு வந்ததுன்னா 3ஆம் வேற்றுமை தொகை, அதே மாதிரி கு மறைஞ்சு வந்ததுன்னா 4, 5, 6, 7. ஸோ ஐ, ஆல், கு, இன், அது, கண். இதை ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக நீங்கள். ஏன்னா ஒரு சில நேரம் வேற்றுமை தொகை எதுன்னு சொல்லி கேட்பாங்க, இல்லைன்னா எந்த வேற்றுமை தொகைன்னு கேட்க சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த ஆர்டரை மறந்துடாமல் இதே ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கணும். ஐ, ஆல், கு, இன், அது, கண். ஸோ வேற்றுமை தொகைன்னு என்ன? மதுரை சென்றார். இங்கே என்ன மறைஞ்சிருக்கு? மதுரைக்கு சென்றாருங்கிறத வந்து ஷார்ட்டாக என்னன்னு சொல்கிறாங்க? மதுரை சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன மறைஞ்சிருக்கு? கு மறைஞ்சிருக்கு. ஸோ நான் என்ன சொன்னேன்? ஐ, ஆல், கு 2, 3, 4. ஸோ இது வந்து வேற்றுமை தொகை. ஜென்ரலாக கேட்டால் இது வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகையிலே இது பர்டிகுலராக எந்த வேற்றுமை தொகைன்னு கூட கொஸ்டின் வரலாம். அப்படி வந்ததுன்னா கு மறைஞ்சிருக்கு. மதுரைக்கு சென்றாருங்கிறத மதுரை சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக எழுதியிருக்கோம். ஸோ கு மறைஞ்சிருக்கிறதுனால 2, 3, 4 இது வந்து 4ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா உருபும் பயனும் உடன் தக்க தொகையும் மறைஞ்சு வர்றது தான் வந்து வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகையோட டெஃபினேஷன் உருபும் பயனும் உடன் தக்க தொகையும். உருபுன்னா என்ன? இந்த ஐ, ஆல், கு, இன், அது, கண் இதுதான் உருபுன்னு சொல்கிறது. பயன்னா அதோட பயன் மறைஞ்சு வர்றது. இப்போ தேர்ப்பாகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேரை ஓட்டும் பாகன் தான் வந்து தேர்ப்பாகன். அந்த இடத்துல என்ன மறைஞ்சிருக்கு? பயன். இந்த தேர்ப்பாகனோட வேலை என்ன? ஓட்டுறது. ஸோ இந்த பயன் மறைஞ்சு வர்றதும் வந்து வேற்றுமை தொகை தான். ஸோ தேரை ஓட்டும் பாகன் இங்கே என்ன மறைஞ்சு வந்திருக்கு? இதை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். ஐங்கிற வேற்றுமை உருவு இதில் இருக்குது. ஸோ ஐங்கிற வேற்றுமை உருவு இருக்கிறதுனால இது கொஸ்டினில் தேர்ப்பாகன்னு கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஆப்ஷன்ஸில் வேற்றுமை தொகைன்னு இருந்தால் வேற்றுமை தொகைன்னு எழுதணும். இல்லை சம்டைம்ஸ் நம்மளை வந்து இன்னும் டீப்பாக டெஸ்ட் பண்ணுறதுக்காக எந்த வேற்றுமை தொகைன்னு கேட்கலாம். ஸோ தேரை ஓட்டும் பாகன் அப்படிங்கிறனால ஐ மறைஞ்சிருக்கனால இது என்ன சொல்லியிருக்கேன்? ஐன்னு வந்ததுன்னா 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஐயாளுக்கு இன், அது, கண். ஸோ இது வந்து 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணணும். ஸோ உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும் மறைஞ்சு வந்தாலும் வேற்றுமை தொகை தான். தமிழ் தொன்று அப்படிங்கிறது ஒரு வேர்டு. ஆக்சுவலி இப்படி என்ன தமிழுக்கு செய்கிற தொண்டு தான் தமிழ் தொண்டு. ஸோ தமிழுக்கு செய்யும் தொண்டு 2, 3, 4 கு 4ஆம் வேற்றுமை தொகை. எவ்வளோ சிம்பிளாக இருக்குல்ல? வினைத்தொகை. வினைத்தொகைனா 3 காலங்களுக்கும் பொருந்துகிற மாதிரி ஒரு வேர்டை கொடுத்தாங்கன்னா வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. ஸோ வினைத்தொகையில் நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு வேர்டை கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு 2 அந்த வேர்டை கட் பண்ணுங்கள். வீசு தென்றல், கொள்களிறு 2 வேர்டை அந்த வேர்டை வந்து ஒரு வேர்டை கொடுத்துட்டு என்ன இலக்கணம் சொல்லி கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா வீசு தென்றல். ஸோ வீசு கட் பண்ணிங்கன்னா வீசுங்கிறது ஒரு வினை. இதை பிரிச்சிங்கன்னா என்ன வருது? கொள்ங்கிறது ஒரு வினை, ஒரு வேலை. வீசுங்கிறது அதுவும் ஒரு வேலை. தென்றல், களிறு இதெல்லாம் வந்து ஒரு பெயர்ச்சொல். ஸோ இந்த மாதிரி வினைச்சொல்லும் பெயர்ச்சொல்லும் சேர்ந்து 3 காலங்களுக்கும் பொருந்தும். ஒரு நடுவில் வந்து ஒரு எச்சமும் கலந்து இருக்கும்.
ஸோ வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல். வீசிய ஆனாவே என்ன சொல்லியிருக்கோம்? ஆல முடிகிறது எல்லாமே வந்து பெயரெச்சம். ஸோ காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர்ச்சொல் வந்து ஒரு பொருளை தருவது தான் வினைத்தொகை. ஸோ சிம்பிளாக நீங்கள் டீப்பாலாம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வேர்டை ரெண்டாக பிரிங்க. வீசு, தென்றல். ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்திங்கன்னா ஒரு வினை இருக்கணும், அடுத்தது வந்து ஒரு பெயர்ச்சொல் இருக்கணும். நீங்களே யோசிச்சு பாருங்கள். வீசு தென்றல் எப்படி சொல்லலாம்? வீசிய தென்றல், வீசும் தென்றல், வீசுகின்ற தென்றல், கொள்களிறு, கொல்லும் களிறு, கொள்கின்ற களிறு, கொன்ற களிறு அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இதுதான் வினைத்தொகை. அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. பண்பு தொகை நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு ரொம்ப நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஏதோ ஒரு அதோட ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஒரு பெயரோட பண்பை வந்து குறிக்கிறது தான் வந்து பண்பு தொகை. அது அதோட நிறமாக இருக்கலாம், வடிவமாக இருக்கலாம், இல்லை டேஸ்ட்டு, அது என்ன பண்பில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சுவைனா இனிப்பு, கசப்பு அந்த மாதிரி ஏதோ ஒரு சுவையை குறிக்கிறது. பேசிக்காகவே ஒரு சொல்லோட பண்பை குறிக்கிறது தான் வந்து பண்பு தொகை. ஸோ இன்னொரு சிம்பிளாக சொல்லணும்னா அதை பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பண்பு தொகை வந்து மையின்னு வரும். செங்காந்தனை செம்மை கூட்டல் காந்தன், இன்மொழினா இன்மை கூட்டல் மொழி. ஸோ இந்த மாதிரி பிரித்து பார்க்கும்போது மை வந்தாலும் அதை வந்து பண்பு தொகைன்னு நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிடலாம். வட்ட தொட்டி, ஸோ வட்டமான தொட்டி, இங்கே என்ன இது அதோட வடிவத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இதுவும் பண்பு தொகை. ஸோ பண்பு தொகைனா பேசிக்காக அதோட ஒரு பண்பை உணர்த்துறது தான் பண்பு தொகை. ஒரு சொல்லோட ஒரு பெயரோட பண்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துறது தான் வந்து பண்பு தொகை. ஸோ இயற்கை பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னா என்னென்னா, ஸோ திங்கள்ங்கிறது ஒரு வேர்டு, ஆனால் மார்கழியில் வந்து ஸ்பெஷலாக வந்து வர திங்கள் அப்படிங்கிறத வந்து ஒரு பொது பெயரும் ஒரு சிறப்பு பெயர் ரெண்டுமே சேர்ந்து இருந்ததுன்னா அதுதான் வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஸோ திங்கள் எல்லா நாள்லையுமே வரும், எல்லா மாதத்துலையும் வரும். ஆனால் மார்கழியில் வந்து ஸ்பெஷலாக சொல்கிறோம். மார்கழி திங்கள், தை திங்கள் அந்த மாதிரி கொடுக்கறது வந்து ஒரு இது வந்து திங்கள்ங்கிறது வந்து பொது பெயர், அதோட என்ன மார்கழி அதோட பண்பு பெயரை சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி பாம்புங்கிறது ஒரு பொது பெயர், அந்த பாம்போட பண்பு அதோட டைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துறது தான் வந்து சிறப்பு பெயரை சேர்த்துறது தான் வந்து. பாம்புலேயே வந்து என்ன சிறப்புன்னா, அதாவது சிறப்பு இந்த சென்ஸ் லைக் ஸ்பெசிஃபிக்காக அந்த டைப் ஆஃப் பாம்பு அதுதான் வந்து சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சாரை பாம்பு, ஸோ மார்கழி திங்கள் சாரை பாம்பு இது எல்லாமே வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஸோ ஒரு பொது பெயர் ஒரு சிறப்பு பெயர். ஸோ இதில் கொஸ்டின் எப்படி வேணாலும் வரலாம். எப்படி வரலாம்? இந்த மாதிரி வேர்ட்ஸை கொடுத்துட்டு எது வந்து பொது பெயர், எது வந்து சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எல்லா இதுக்குமே பொருந்துறது. திங்கள்ங்கிறது எந்த திங்களாக வேணாலும் இருக்கலாம், இதனால இது பொது பெயர். பாம்புங்கிறது எந்த பாம்பு வேணாலும் இருக்கலாம், அது வந்து பொது பெயர். ஸ்பெசிஃபிக்காக சாரைன்னு சொல்லும்போது அதுதான் அதோட சிறப்பு. மார்கழிங்கும்போது மார்கழியில் வர திங்கள் அதுதான் அதோட சிறப்பு. ஸோ மார்கழி, சாரை இதெல்லாம் வந்து சிறப்பு பெயர், திங்கள், பாம்பு இதெல்லாம் வந்து பொது பெயர். உவமை தொகைன்னா ஏதோ ஒரு உவமையாக வச்சுட்டு ஒருத்தங்களை புகழ்கிறது தான் வந்து உவமை தொகை. புகழெல்லாம் இல்லை, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு மேற்கோள் காட்டி இந்த மாதிரி இது இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து உவமை. மலர்கை, ஸோ ஒரு கை வந்து மலர் போன்ற இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மலரை வந்து அதுக்கு உவமையாக சொல்கிறது தான் வந்து மலர்கை. ஸோ மலருங்கிறது தான் இங்கே வந்து உவமை. ஓகேவா? ஸோ இந்த கையை வந்து உவமேயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ மலர் போன்ற இருக்க கை இதுதான் வந்து உவமை தொகை. ஏதோ ஒன்று உவமையாக வச்சுட்டு ஒன்றை வந்து புகழ்கிறது, எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து உவமை. இது மாதிரி அது இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து உவமை. அதுக்கு எக்ஸாம்பிளாக ஏதோ ஒன்று ஈக்குவலாக கொண்டு வந்து காட்டுறது தான் வந்து உவமை தொகை. உண்மை தொகைன்னா என்ன? உம்முன்னு மறைஞ்சு வந்ததுன்னா உண்மை தொகை. அண்ணன் தம்பி, இங்கே என்ன வந்திருக்கு? அண்ணனும் தம்பியும்ங்கிறது வந்து இங்கே நடுவில் உம்மும் மறைஞ்சிருக்கு, அதனால தான் இது உண்மை தொகை. தாயும் சேயும், இங்கே என்ன வந்திருக்கு? உம்மும் மறைஞ்சிருக்கு. நீங்களே போட்டு பாருங்கள், 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸில் இந்த இலக்கண குறிப்புக்கு எது பொருந்துது அப்படின்னு நீங்களாக டெஸ்ட் பண்ணியே பார்த்துடலாம். அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? அது அந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்க இலக்கண குறிப்போட எக்ஸ்ப்ளனேஷன் என்னங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக மேட்ச் பண்ண முடியும். பட் இதெல்லாம் ரொம்ப டஃப்லாம் கிடையாது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா குயிக்காக நீங்கள் எழுதிடலாம். அண்மை தொகை, சாரி அன்மொழி தொகை. அன்மொழி தொகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
உருபுகள் இல்லாம வேறு ஏதோ மறைஞ்சு வர்றது தான் வந்து அன்மொழி தொகை. ஓகேவா? எல்லாத்துலயுமே வந்து உருபுகள் தான் வந்து மறைஞ்சிருக்கும். ஆனா, உருபுகள் இல்லாம வேற ஏதோ ஒண்ணு மறைஞ்சு வருது அப்படின்னா, அதுக்கு பேரு தான் வந்து அன்மொழி தொகை. சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிவப்பு சட்டை பேசினார், ப்ளூ சட்டை பேசினார் எப்படி வேணாலும் நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ, அது வந்து ஒரு காமனா நார்மலா சொல்ற ஸ்டேட்மெண்ட் கிடையாது. கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஆனா, மீனிங் அவங்களுக்கு வந்து பேசுறவங்களுக்கு தெரியும். ஓகே சட்டை பேசாது. ஆனா, யாரோ சிவப்பு சட்டை போட்டவங்க வந்து பேசுறாங்க அப்படிங்கிறது நமக்கு டிஃபால்ட்டாவே புரிஞ்சிரும். ஸோ, இந்த மாதிரியான வேர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அன்மொழி தொகை. அதே மாதிரி முறுக்கு மீசை வந்தார். முறுக்கு மீசை வச்சிருக்கவரும் அங்க வந்திருக்காரு. ஆனா, முறுக்கு மீசை வந்தார். ஸோ, மீசையா வரப்போவது கிடையாது. அந்த மீசை வைத்தவர் தான் வந்திருக்கிறார். இந்த மாதிரியான வேற்றுமை உருவுல வந்து காமனா வேற ஏதாவது ஒரு சொற்கள் மறைஞ்சு வந்து ஒரு டிஃபரண்ட் மீனிங்க குடுக்குது அப்படின்னா, அதுக்கு பேரு தான் வந்து அன்மொழி தொகை. ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல இந்த இயல்ல இருக்க இலக்கணம். ஸோ குயிக்கா நம்ம ரீகேப் பார்த்துரலாம். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். தொகைநிலை தொடர்னா என்னன்னா, வேற்றுமை உருபுகள் மறைந்து வந்தால் அதுதான் வந்து தொகைநிலை தொடர். சம்டைம் வேற்றுமை உருபுகள் இல்லாத வேற ஏதாவது மறைஞ்சு வரும். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். வேற்றுமை தொகை ஐயால் கு, இன் அது கண் இது மறைஞ்சு வந்தா அதுதான் வேற்றுமை தொகை. இந்த உருபுகள் மறைஞ்சு வர்றது. ஸோ கு மறைஞ்சு வந்தா அது 2ஆம் வேற்றுமை 4ஆம் வேற்றுமை தொகை. ஐயினா 2, ஆல்னா 3. ஸோ இந்த ஆர்டரை ஞாபகம் கட்டாயம் வச்சுக்கணும். ஐ ஆல் கு, இன் அது கண். ஓகேவா? ஸோ உருபும் பயனும் உடன்தொக்க தொகையும் மறைந்து வர்றது தான் வந்து வேற்றுமை தொகை. ஸோ உருபும் சொல்லியாச்சு. இந்த ஐங்கிறது வந்து தேரை ஓட்டும் பாகன். பயன் என்ன? தேர்ப்பாகனோட வேலை தேரை ஓட்டுறது தான். தேரை ஓட்டும் பாகன். ஸோ பயனும் மறைஞ்சு வர்றது தான் வந்து தொகையாக இருக்கிறது தான் வந்து வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறது. தமிழ் தொண்டுங்கிறது தமிழுக்கு செய்யும் தொண்டு. ஸோ இதில் கூங்கிறது 4ஆம் வேற்றுமை தொகை அது மறைஞ்சு வருது. வினைத்தொகைன்னா 3 காலத்துக்கும் பொருந்துறது தான் வந்து வினைத்தொகை. எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்? அந்த வேர்டை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வேர்டு வந்து வினையை குறைக்கும், செகண்ட் வந்து ஒரு பெயர் சொல்ல குறைக்கும். நீங்களே அதை அப்ளை பண்ணி 3 காலத்துக்கும் பார்த்தீங்கன்னா பொருந்துற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து வினைத்தொகை. பண்புத்தொகை பிரிச்சிங்கன்னா மையின்னு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா அதோட ஸ்பெசிஃபிக்காக அதோட கலரையோ இல்லை ஷேப்பு ஏதோ ஒன்று அதை மீனிங்ஃபுல்லாக டினோட் பண்ணுச்சுன்னா அதுதான் வந்து பண்புத்தொகை. இரு பெயரோட்டு பண்புத்தொகை ஒரு சாதாரண சொல்லோட அதாவது பொது பெயரோட ஒரு சிறப்பு பெயர் ஆட் ஆச்சுன்னா அது வந்து இரு பெயரோட்டு பண்புத்தொகை. உண்மை தொகை இம் மறைஞ்சு வந்ததுன்னா அது உண்மை தொகை. உவமை தொகை ஏதோ ஒரு மாதிரி இந்த உவமை மாதிரி அது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு உவமையை வச்சு மேற்கோளாக காட்டுறது தான் வந்து உவமை தொகை. அன்மொழி தொகைன்னா வேற்றுமை உருபுகள் இல்லாமல் வேற ஏதோ சொற்கள் மறைஞ்சு நின்று பொருள் தந்ததுன்னா அதுதான் வந்து அன்மொழி தொகை. ஸோ வேற்றுமை உருபுகள் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அது இல்லாமல் வேற ஏதாவது வந்து பொருள் தந்ததுன்னா அன்மொழி தொகை. எக்ஸாம்பிள் சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். அது மாதிரி ஜென்ரலாக அது ஸ்பெசிஃபிக்காக டைரக்ட் மீனிங்காக இல்லாமல் வேற ஏதோ ஒரு மறைஞ்சு வந்து பொருள் தரது தான் வந்து அன்மொழி தொகை. இது தெரிஞ்சதுனாவே நீங்கள் இயல் 2ஓட இலக்கணத்தில் எப்படி கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் எழுதிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பெரிய மீசை சிரித்தார் அன்மொழி தொகை. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் இயல் 3ஓட இலக்கணத்தை பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.